அங்கிள் ரன்வீட் ஹோட்டலுக்கு போகணும். உட்காரு. ருத்ரா, அவன் மேலையும் இல்ல, எங்க போனான்னு ஒண்ணும் தெரியலையாப்பா. சித்தப்பா நானும் எழுந்திருக்கும் போது பெட்ல பார்த்தா அவன் அங்க இல்ல. சரி ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு நானும் குளிக்க போயிட்டேன். அவன் வீட்ல எங்கேயுமே இல்லையே. நாம உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா ருத்ர தம்பி, ஷாலினி சரியா தான் சொல்றா. நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். கயல், கயல், துருவா ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? கேக்குறேன் இல்ல, துருவா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இத பாருங்க நீ அவனுக்கு ஸ்கூல் ஜாக்கிரதை. இந்த வீட்ல 2 மருமக இருக்கீங்க. ஆனா ஒருத்தி கூட ஒருவேளை உருப்படியா செய்யாதீங்க. ஊருகா பிசினஸையும் நான் தான் பாத்துக்கணும். வீட்ல இருக்கவங்களையும் நான் தான் பாத்துக்கணும். வீட்ல இருக்க பொறுப்பையும் நான் தான் பாத்துக்கணும். நான் ஒருத்தி இல்லைன்னா இந்த மொத்த அரண்மனையும் என்ன நிலைமைக்கு ஆகும்? நீ இருக்கிய சமீர், எப்ப பார்த்தாலும் உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு அவ பின்னாடி போய் ஜாட அடிச்சிட்டு இருக்கல. சரியான பொண்டாட்டி தாசன். அட கடவுளே, முட்டாள் புளிய பெத்து வச்சிருக்கேன். போதும் சித்தி, இன்னொரு வார்த்தை கூட பேசாதீங்க. இப்ப நான் தான் பேசணும். ருத்ர பிரதாப் பிரணாவத் பிஎஸ்சில இல்லன்னு என்ன இப்போ? ஆனா எனக்குள்ள இன்னும் அந்த உண்மையான நேர்மையான வீரமான ஆபீசர் உயிரோட தான் இருக்கான். நான் என் நாட்டுக்காக உயிரையே கொடுப்பேன். ஆனாலும் நான் என் குடும்பத்து மேல உயிரையே வச்சிருக்கேன். நான் செத்து கூட போவேன். ஆனா அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வரவிடவே மாட்டேன். துருவா இல்லப்பா, சாவ பத்தி பேசக்கூடாது. இந்த முதல்ல நீ பேசவே கூடாது. நான் சும்மா ஆக்ட் தான் பண்ணேன்ப்பா. ஆக்டிங் இல்ல, பேச்சு கூட நீ அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா? கதவை தர. பொண்ணு இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். என்ன தைரியம் அவளுக்கு? நான் யாருங்கறத அவளுக்கு காட்டுறேன். மகனே, ஏன் இப்படி கத்துற? அமைதியாரு. ஷோ, சரி சரி போகட்டும், விடுங்க. அப்புறமா அவளை பாத்துக்கிறேன். இப்ப போலாமா? அவங்க உண்மையிலே போயிட்டாங்க. போ. மாட்டிக்கிட்டியா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா டிவி காரங்க வராங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஏமாத்தி இருப்பேன். அங்க பாருங்க உங்களோட பையன். ஏய் ஏய் நில்லு. ஏய் ஷாலினி நில்லு. அவளை விடு. ஏய் போடான்னு சொல்றல. நில்லு. நிக்க போறே இல்லையா? ஷாலினி நில்லு. ஏய் கேளு. நில்லு. ஏய் நில்லு. ஏய் விடுமா அவளை. நில்லுன்னு சொல்றல. நில்லு. உங்களால முடிஞ்ச புடிங்கதமா. உங்களை இப்படி பண்ணது நான் தான். உங்களால பண்ணது பண்ணுங்க. உங்களால பண்ண கத்துக்கோ. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல உங்க குடும்பத்துல யாருக்குமே ப்ராப்ளம் இல்ல, எக்ஸெப்ட் யூ. ஏன்னா நான் வலிக்கே வரல, அதான். Oh, I get it. It's your wife. உன்னோட மனைவி இல்ல? அத நீ என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாமே. நான் அவங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. Firstly, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. And secondly, you're really not my type. Unless of course, அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் அந்த மாதிரி ஏதாவது. போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நீ இங்க தங்கிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, என் குடும்பத்துல இருக்கிற யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. என்னவோ போய் தொலை. வாங்க சமைட்டாலே. ஏய் எதுக்காக இப்ப என்ன உள்ள தள்ளுற? அங்க நடந்தத பார்த்து யாருக்கோ பொறாம போல இருக்கு. அதான் காலையில ரூம்குள்ள தள்ளி கதவை சாத்துறியா? கண்டிப்பா பொறாம இருக்காதா என்ன? இவ்வளவு நல்ல வாசனை. அப்புறம் அவளோட குரல், அவ பேசும்போது காதல் அப்படியே தேன் வந்து பாயுமே. சரி, ஏன் குரல் எப்படி இருக்கு? ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏய் ஷாலினி வேண்டாம். என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவளுக்கு கொடுத்துட்டு என் சாரி எடுத்துட்டு அவ ட்ரெஸ் வைக்க சொல்றியா? ஷாலினி 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மேக்கப் கிட்ட எடுத்துட்டு அவ மேக்கப் கிட்ட வைக்கறியா? நான் வந்து ஏன் அப்பா இந்த பாக்ஸ் உனக்காக கொடுத்தாரு, நீ அதையும் அவகிட்ட கொடுக்கறியா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போய் இத கையில் கிட்ட சொல்லிட்டு வரேன். ஓகே.
ரொம்ப தப்புங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. ஆமா மோகினி, இந்த விதி எப்படி எல்லாம் விளையாடுது பாரு. துருவாவும் ருத்ராவும் பாவம். கடவுள் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். அந்த மகாராணி நம்பர் 2 இங்க வந்ததுல யாருக்கு என்ன லாபம் இருக்கு? சமீருக்கு தான் லாபம். ஆனா கஷ்டப்படுறதெல்லாம் நாம. இங்க இங்க என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் கண்டுக்காம நீ என்னடானா? ஏங்க, அவ ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் சமீருக்கு கொடுக்கறா. கையலுக்கு gift கொடு. யாருமே எனக்கு அது வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உனக்கு தெரியுமா, நான் 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு 500 ரூபாய் தேவைப்படுது. துருவா துருவா, துருவா எங்க? விடுங்க நீ, அவன் போகட்டும். தப்பு பண்ணிருக்கான், அதுக்கு அவன் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். கயல், கயல், அவனை நாம திட்டினா அதுக்காக அவன் கோச்சிக்கிட்டு ரூமை விட்டு போயிட்டான். இவ எதுக்கு கோச்சிட்டு போறா? நீங்க அடிக்கடி இந்த மாதிரி குழந்தைங்களை திட்டாதீங்க ருத்ரா தம்பி. கயல், உன் மம்மியோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு உனக்கு தெரியுமா? பருப்பு குழம்பு தான் பிடிக்கும். ஆனா அப்பா என்ன சொன்னார்னா, மம்மி பருப்பு குழம்பு சாப்பிடும் பொழுது நிறைய காரம் சேர்த்து சாப்பிடுவாங்க. எங்க மம்மி என்ன சமைக்கிறாங்க தெரியுமா? பருப்பு குழம்பு தான். இந்த விஷயத்துல மாயராவ உங்க மம்மி தான் அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீ இப்போ ஒரு வேலை பண்ண துர்வா. ஐயோ துர்வா, இவ்ளோ கிடையாது. ஒரு வேலை மம்மி தான் எங்களை அனுப்பி வச்சாங்கன்னா இவங்களுக்கும் நிச்சயமா காரம் பிடிக்கத்தான் செய்யும். அதனால என்ன போடணும்? அதெல்லாம் இருக்கட்டும், சரி சீக்கிரம் பண்ணு, இல்லன்னா எங்க மம்மி வந்துருவாங்க. Thank God. துருவா, கயல், சாப்பிட்டு விளையாடுங்க. இந்த மைரா, நான் உனக்காக என் கையிலே ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் பருப்பு குழம்பு. Thank you. அதை பத்திலாம் இவளுக்கு எப்படி தெரியும்? அது நம்ம நாட்டோட டிஷ், அதை பத்தி எதுவும் தெரியாது. இவளுக்கு முட்டை ஏதாவது வேக வச்சு கொடுங்க. Excuse me. எனக்கு வேக வச்ச எல்லாம் சுத்தமா பிடிக்காது. I hate them. And உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இந்த ஊர் சாப்பாடு தான் பிடிக்கும். பார்த்தாலே தெரியும். ஓஹோ, இப்போ என்னாச்சு உங்களுக்கு? அவளை நிம்மதியா சாப்பிட விடுங்க.